வழியில போனாதாங்க தெரியும், அங்க இருந்தாதான் தெரியும். அவங்க ஏன் அழுகிறாங்கன்னு புரியுது அவங்களுக்கு, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. அதை அனுபவிச்சாதான் தெரியும். எதுவும் சீக்கிரமா எதையும் பண்ணிட முடியாது, வேகமா இருந்துச்சு. நினைச்ச மாதிரி எதையும் செஞ்சிட முடியாது, வேகமா இருந்துச்சு. ஏதாவது ஒரு பண்ணலாம்னு முயற்சி எடுத்தாலும் மனசுக்குள்ள அது வந்து நிற்கும், அதோட வழியோட சேர்ந்து நிற்கும். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம் நினைச்சிருப்பாங்க, ஏதாவது குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் மொத்தமா கொண்டு போய் டாக்டர் எழுதிட்டு வருவாங்க பாருங்க, அப்ப வலிக்கும் பாருங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சம்பாரிச்ச காலம் போய் மாத்திரைக்காக இந்த மாசம் நான் வேலைக்கு போய் இதெல்லாம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு மாத்திரை வாங்க முடியும்ன்ற நிலைமையில தானே இருந்திருப்பீங்க. அதானே இந்த மாசம் வாங்க கூட இல்லையா, அந்த வழியில போனாதாங்க தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, நாளைக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது போனை போட்டு எதையாவது சொல்லி எங்கேயாவது இருக்கிறவங்களை கூட்டு வாங்க. சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் கிடப்பாங்களா, யாரோட தானே கிடப்பாங்க அழுதுகிட்டு. இன்னைக்கே நீங்க அதை பண்ணுவீங்க எதிர்பார்த்த நேரம். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே, அவனுக்கு பத்திரிகை கிடைச்ச மாதிரி. அம்மா நான் ஆண்டோடைய ஊழியக்காரன் சொல்றேன், இதுக்கப்புறம் மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி நீங்க அழுக போறது இல்லை. இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருந்து வேலை செஞ்சு அந்த காசை நீங்களே உங்க குடும்பமே ஆசீர்வாதமா அதை அனுபவிக்கும். இதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன, எதுக்கு இவங்களை நான் முதல்ல 2 பேருமே அழுதுட்டு தான் நிற்கிறாங்க. எங்க இருந்து பாதம் வரைக்கும் எலும்பு ஃபுல்லா வலி எப்பயுமே இருக்குமா? 3 மாசமா, அதாவது நைட்டும் பகலும் இருந்துகிட்டே இருக்கும் வலி. தூங்கும்போது படுக்கும்போது ரொம்ப வலி இருக்கும், நடக்க முடியாது. உட்காந்துட்டா இருக்கும்போது உயிர் இருப்பாங்க. வெரி குட் சார். நான் சொல்லல, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்க அப்படி காத்து எல்லாம் நீங்களும் கண்ண மூடி கையை உயர்த்து. நான் ஒரு ஆளாது கொஞ்ச நேரம். 3 வருஷமா இந்த அம்மாக்கு பிரச்சனை, 3 மாசமா இந்த அம்மாக்கு எலும்புல பிரச்சனை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க, எலும்புல மேல டாப்ல உச்சந்தல இருந்து பாதம் வரைக்கும் எலும்புக்குள்ள வலிக்குதான். மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கண்ணீரோடு வந்து இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏசு அற்புதம் பண்ணுவார்ல, கையை உயர்த்தி என் பலனே என் கோட்டை ஆராதனை எல்லாம் எந்திரிச்சிக்கலாமா? என் பலனே என் கோட்டை ஆராதனை உமக்கே. கையை உயர்த்தி மழை விடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோடு மறைவிடமே ஆயில் மலர கட்ட இருக்கு.